அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முருகனுடைய அருளால் இவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க. சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட கன்னி ராசிக்கார இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறாங்க. கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது. புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும். தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும். அன்பு அதிகரிக்கும். வாக்குல இனிமை ஏற்படும். சமுதாயத்தில் மரியாதை உயரும். வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும். தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் விலகி துன்பம் குறையும். செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில் நிலைத்தன்மை உண்டாகும். ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி பெறும். அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. பயணத்தில் வெற்றி. வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இயற்கை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்க, பொறுப்புள்ளவங்க, திறமையானவங்க, நிதானமானவங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொடுத்த வேலையை கவனத்தோடு இவங்க செய்வாங்க. சுத்தமாக இருக்கும் வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆசிரியர்கள், கணக்காளர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் போன்ற துறைகளில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. அதிகப்படியான குறைகளை கண்டுபிடிக்கிறது, தங்களை தாழ்த்த நினைப்பது, சிறு விஷயங்களுக்கு பதட்டப்படுவது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனமாக இருக்குதுங்க. கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. புதன் அதிபதியாக விஷ்ணு பகவான் இருக்காரு. அதனால கன்னி ராசிக்காரங்க விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்லதுங்க. விஷ்ணுவை வழிபடுவதால் நல்ல ஞானம், அறிவு, பணம், கல்வி, வியாபாரம், புத்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் வாழ்க்கையே அருமையாக மாறிடுங்க.
பூஜை அறை எப்போதுமே சுத்தமாகவும் வாசனை நிறைந்ததாகவும் இருக்கணுங்க. தூசி அழுக்கு ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கோணுங்க. கன்னி ராசிக்காரர்கள் பூஜை அறையை கிழக்கு திசையில் வைக்கிறது சிறந்தது. மேற்கு மற்றும் வடக்கு திசைகளிலும் ஓகே தாங்க. தெற்கு திசையை தவிர்ப்பது நல்லதுங்க. தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க. வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் மறைஞ்சு போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். பொதுவாக பூஜை அறையில் விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி, வெங்கடாச்சலபதி, முருகன் ஆகிய 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய படம் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. விநாயகர் வினைகளை தீர்ப்பார், சரஸ்வதி கல்வியை தருவாங்க, லட்சுமி செல்வத்தை தருவாங்க, வெங்கடாச்சலபதி குடும்ப ஒற்றுமையை தருவாங்க, முருகன் பிரச்சனைகளை தீர்ப்பார். இது தவிர ஆஞ்சநேயர், சிவன் போன்ற தெய்வங்களையும் வைத்து நீங்கள் வழிபடலாங்க. ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபடுறது ரொம்பவும் நல்லதுங்க. மகாலட்சுமி தாயாரை வணங்குனீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தடை நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பெருகுங்க. தவிர்க்க வேண்டிய தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க சனி பகவான், ராகு, கேது போன்ற தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. உக்கிரமான தெய்வங்களான நரசிம்மர், காளி போன்ற தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டுங்க. அவ்வாறு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன நிம்மதி கெடுங்க. வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் உருவாகும். திருமண தடை ஏற்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகும். உக்கிர தெய்வங்களை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க. கன்னி ராசிக்காரங்க குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாங்க. குலதெய்வத்தை வழிபடுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கணுங்க. கன்னி ராசிக்கு புதன் பகவான் அதிபதி என்பதால் புதன்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யணுங்க. புதன் பகவானுக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாங்க. ஓம் புதன் பகவானே நமக அப்படின்னு மந்திரத்தை 108 முறை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிருங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம்
துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, நீங்க சனிக்கிழமை பெருமாளை வழிபடலாங்க. பூஜை அறைய சுத்தமா வைத்திருக்க வேண்டுங்க. தினமும் துளசியில குங்குமம் சந்தனம் வைத்து வழிபாடு செய்யணுங்க. புதன்கிழமை சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. பச்சை நிற புஷ்பங்கள், நெல்லிக்காய், துளசி தண்ணீரை எல்லாம் பூஜையில நீங்க பயன்படுத்தலாங்க. கன்னி ராசிக்காரங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பூஜை அறையில வச்சிருக்கோம். பூஜை அறையில குலதெய்வம் போட்டோ இருந்துச்சுன்னா பணம், சொத்து, புகழ், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்தும் சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னி ராசிக்கு அதிபதி புதன், முக்கிய தெய்வம் விஷ்ணு பகவான், லட்சுமி தாயார், குலதெய்வத்தையும் முக்கியமா நீங்க வழிபாடு செய்யணுங்க. சனி, ராகு, கேது, உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாதுங்க. புதன்கிழமை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம புதிதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக பூஜை அறையை சேர்த்து கட்டணுங்க. அப்பத்தாங்க நம்ம குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்குங்க. தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. வீட்டின் நேர்மறை சக்தியை அதிகரிக்குங்க. மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். வீட்டில் சக்தி ஓட்டம் சமநிலையில் இருக்கும். பிரார்த்தனை செய்வதால மன அழுத்தம் குறையும். நல்ல அதிர்வலைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குடும்பத்தினரிடையே பாசம் ஒற்றுமை வளரும். அன்பும் வளமும் நிறைந்து வாழ்க்கையில வளம் பெறுங்க. தீய சக்திகள் வீட்டுக்குள்ள நுழையாம காக்குங்க. மன அமைதி கிடைப்பதால தூக்கமும் சீரா வரும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பாசம் மற்றும் பக்தி வலுவடையும். வீடு அதிர்ஷ்டசாலியா மாறும். செல்வம் சூட்சமம் அதிகரிக்கும். எதிர்பாராத துன்பங்கள் குறையும். உடல் மனம் ஆன்மா சமநிலையில இருக்கும். பயம் குறையும். குடும்பத்துல சிரிப்பு சந்தோஷம் அதிகரிக்கும். ஒழுக்கம் வளர்க்கும். முடிவெடுக்கும் திறன் மேம்படுங்க. வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
கன்னி ராசிக்காரர்களே, நீங்க பூஜை அறையை எப்படி வைத்திருந்தா உங்க வாழ்க்கைக்கு நல்லது, எப்படி வைத்திருக்க கூடாது பூஜை அறையை அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. வடக்கு திசை மிக சிறந்ததுங்க பூஜை அறை இருக்கிறதுக்கு. அது சத்தம் இல்லை எனில் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பூஜை அறையை வைக்கலாங்க. தினமும் காலை மாலை எண்ணெய் விளக்கு கொளுத்திய தீபம் அவசியங்க. இது மனதை அமைதிப்படுத்துங்க. பூஜை அறை சுவர்கள் வெள்ளை, மஞ்சள், ஒளிரும் பச்சை போன்ற அமைதியான நிறங்கள்ல இருக்க வேண்டுங்க. கருப்பு, இருண்ட சிவப்பு தவிர்க்கணுங்க. முகத்துல சிரிப்பு, அமைதி தரும் தெய்வங்களுடைய படங்களை நீங்க பூஜை அறையில வச்சிருக்கணுங்க. விநாயகர், முருகன், லட்சுமி, விஷ்ணு, சிவன், சக்தி இந்த வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க பூஜை அறையில வைத்திருக்கணுங்க. தினமும் புதிய மலர்கள் வைத்து பழைய மலர்களை உடனே நீங்க அகற்ற வேண்டுங்க. பூஜை அறை அமைதியாக, சுத்தமாக, சீராக இருக்கணுங்க. அங்கு அழுக்கை, கோபம், சண்டை போன்றவை நடக்கவே கூடாதுங்க. மனம் கலங்கும் போது அங்கு அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்யறது நல்லதுங்க. தென்மேற்கு, தெற்கு, மேற்கு பகுதிகளில் பூஜை அறை வைக்கவே கூடாதுங்க. பழைய மலர், அழுக்கான குப்பைகள் பூஜை அறையில் இருக்கக்கூடாதுங்க. கருணை, சோக முகத்துடன் இருக்கும் தெய்வ படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. கர்ப்பம், கோபம் காட்டும் வடிவங்களை வைக்கவே கூடாதுங்க. கழிப்பறை, சமையலறை, படுக்கையறை நேராக கீழோ மேலோ இருக்கவே கூடாது. பூஜை அறை கருப்பு அல்லது இருண்ட நிற பூஜை அறை மன அழுத்தத்தை அதிகரிக்குங்க. பூஜை அறைய கண்ணீர் வடிக்கும் இடத்தோடு இணைக்கக்கூடாதுங்க. டிவி, கணினி, மொபைல் சார்ஜிங் பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க. பூஜை அறை சுத்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சத்தமில்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நேர்மறையான ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க
இவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.